இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்னு தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. ஜூலி, பைத்தியம் பைத்தியம், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? நீ ஜல்லிக்கட்டுக்கு வந்துதான் ஃபேமஸா நீ, அதனாலதான் நீ பிக் பாஸ்க்கே போன. அதுல போயிட்டு பைத்தியம் மாதிரி பண்ண. நீ யாருடி எங்க தளபதியை பேசுறதுக்கு? லூசு மாதிரி வந்து நீ ஜல்லிக்கட்டு புல்லு கட்டு சொல்ற. ஒழுங்கா மூட்டு உன் வேலைய பாரு. ஸ்டாலின் கிட்ட நீ பேசுறதுக்கு எவ்வளவு காசு வாங்கின? லூசு. பாத்துக்கோங்க மக்களே, ஒரு பைத்தியத்தை எப்படி பேசுறாங்கன்ட்டு. நம்ம டிவிக்கே தான் வரணும். ஜல்லிக்கட்டு காலையை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி விஜயண்ணா, உங்க வேலூர் பரப்புரை பார்த்து அதுல எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமா அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா சைட்லயும் என்னை கடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இந்த மைனர் பசங்க கிட்ட இருக்கிறது முக்காவாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சுதான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்ன மிரட்டினா பரவாயில்ல, ஆனா என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இத சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்ன திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரி. நீ இப்போ சொன்னது எல்லாமே பொய். ஒரு சின்ன குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய பிளே. புரிஞ்சுதா? ஒரு வாட்டி உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா எனக்கு அப்படிலாம் நடிக்க தெரியாதுமா, வலி வந்த மாதிரி இல்ல.